இது ETV பாரத் தமிழ்நாடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டைம். கடந்த மார்ச் மாதம் நடந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியீடு. தேர்வு எழுதிய 7,60,666 மாணவர்களில் 94.56% மாணவர்கள் தேர்ச்சி. பள்ளிக்கல்வியை நிறைவு செய்து உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. குறைவான மதிப்பெண் பெற்றவர்கள் மனம் தளராமல் அடுத்து காத்திருக்கும் வாய்ப்புகளை உங்கள் முன்னேற்றத்திற்கான துணையாக அமைக்க வேண்டும் என அறிவுரை. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 97.45% தேர்ச்சியுடன் திருப்பூர் மாவட்டம் முதலிடம். 90.47% தேர்ச்சியுடன் கடைசி இடத்திற்கு தள்ளப்பட்ட திருவண்ணாமலை மாவட்டம். திருநெல்வேலி அருகே சாதிய வன்கொடுமைக்கு ஆளான மாணவன் சின்னத்துரை 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 600க்கு 469 மதிப்பெண் எடுத்து சாதனை. மருத்துவராகி ஏழை மக்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன். +2 பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஒரே ஒரு திருநங்கை மாணவியான நிவேதா ETV பாரத்திற்கு சிறப்பு பேட்டி. கன்னியாகுமரிக்கு திருமண விழாவுக்காக சென்று பின்னர் லெமூர் கடற்கரையில் குளித்த திருச்சி தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 5 பேர் உயிரிழப்பு. கடல் அலையில் சிக்கிய மேலும் 3 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 நாட்களில் 8 பேர் கடல் அலையில் சிக்கி உயிரிழப்பு. கடல் சீற்றம் காரணமாக சுற்றுலா பயணிகள் கடலில் குளிக்க வேண்டாம் என ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்தும் மீறியதால் நேர்ந்த சோகம். சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த 5 வயது குழந்தையை கிடைத்த ராட்வீலர் நாய்கள். படுகாயமடைந்த குழந்தைக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் விளக்கம். செபி தடையாணை பெற்ற நிலத்தை விற்ற உரிமையாளர்கள் இடைத்தரகர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நடிகை கௌதமி ராமநாதபுரம் குற்றப்பிரிவு போலீசில் புகார். கடந்த 10 ஆண்டுகளில் பாஜக அரசின் திறமையின்மையால் இளைஞர்கள் எதிர்காலத்தை இழந்துள்ளனர். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தை சுட்டிக்காட்டி பாஜக அரசு மீது ராகுல் காந்தி விமர்சனம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ETV பாரத் தமிழ்நாடுடன்.